வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ரெட்மி நோட் 5 ப்ரோ இஎம்சி பார்த்திங்கன்னா நமக்கு கன்சியூம்டு எரரில் இருக்குது. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வார்னிங் ஹெல்த் ரிப்போர்ட் இஸ் வெரி பேட் 80-90% காமிக்குது. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஸ்கைனிக்ஸ் இஎம்சி. அதனால் என்னென்னா, இது இஎம்சி சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, இதே ரீபார்ட்டிஷன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதுலேருந்து நான் பேக்கப் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு டம்ப் ஃபைலை வந்து பேக்கப் எடுத்துக்கலாம். டம்ப் ஃபைலுங்கிறது ரோம் 1, ரோம் 2, ரோம் 3ன்னு மேலே இருக்கிற மூணுமே. ஒன்றும் ரெண்டும் நான் வந்து எடுக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா நான் வந்து ஏதாவது ஒரு இடத்துல நோட் 5 போட்டு நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் செக்யூரிட்டி ஃபைலை வந்து டம்ப் ஃபைலையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எகைன் வந்து எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரோம் 1 க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து ரோம் 2, ரோம் 3 மட்டும்தான் பார்ஷியல். மற்ற ரெண்டுமே வந்து நம்ம ஃபுல்லாக தான் எடுத்தாகணும். இப்போ வந்து எனக்கு இதாகிட்டு இதை மட்டும் நான் வந்து பார்ஷியலாக ஒரு 1 GB எடுத்துக்கிறேன். 1 GB நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் இப்போ ஈஸிஜெட்டாக்கோட ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3 இல்லை 4 MBPS தான் இருக்கும். நீங்கள் பேக்கப்பை வந்து அவ்வளோ எடுக்கும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் நிறையா எடுத்தீங்க அப்படின்னா, பேக்கப்பெல்லாம் ஃபுல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப லேட்டாகும், பேக்கப்பும் எடுக்க முடியாது. அதனால் இப்போ நான் டம்ப் ஃபைல் வந்து ரோம் 3 மட்டும் மெயின் யூசர் ஏரியா போட்டு ஒரு 1 GB வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து டம்ப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரீட் ஆன பிறகு இதில் செக்யூரிட்டி ஃபைல் வந்து லோட் பண்ணுவேன். நான் இஎம்சி +2ல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இஎம்சி ப்ளஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா இஎம்சிக்குன்னே உள்ள டூலு ஸ்பெசிஃபிக்காக நிறைய ஆப்ஷன் இருக்கும். நான் ஏன் இதில் வந்து செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னா, இதோட செக்யூரிட்டி ஃபைல்லாம் இதில் பிங்க் கலரில் மார்க் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கும். அதனால் உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபைல் பேட்ச் எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து எந்தவித இதுவும் இருக்காது. இதில் உள்ள இந்த செக்யூரிட்டி ஃபைல்லாம் பிங்க் கலர் மார்க் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி சொன்னது தான். அது எல்லாத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு அதே ஃபோல்டரில் செக்யூரிட்டின்னு போட்டு மார்க் பண்ணி நீங்கள் வந்து பேக்கப் எடுத்துங்க. இதில் தான் உங்களோட ஐஎம்இ எல்லாமே இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது முடிகிறப்ப ஐஎம்இ ரைட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா, நான் ஒரு தப்பான ஃப்ளாஷ் ஃபைல் போட்டு எகைன் ஃப்ளாஷ் பண்ணிட்டேன். இல்லை அப்படின்னா நான் இதை வந்து செக்யூரிட்டியை நான் போட்டு நான் ஃப்ளாஷ் பண்ணும்போது எனக்கு செக்யூரிட்டியோட ஐஎம்இயோட வந்துடும். ஆனால் எனக்கு என்னென்னா, நான் ஒரு தப்பான ஃப்ளாஷ் ஃபைலை போட்டு ஃப்ளாஷ் பண்ணதுனால எனக்கு ஐஎம்இ மிஸ் ஆகிடுச்சு. நான் ஐஎம்இ ரைட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக்யூரிட்டி ஃபைல் எல்லாத்தையுமே வந்து இதில் பேக்கப் எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஎம்சி டூலில், அதாவது ஈஸிஜெட்டாக்கோட ப்ளஸ் டூலில் போய்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை யூனிவர்சல் ஃபேக்ட்ரி ஃபார்மெட் கொடுத்துட்டு இதில் ரீபார்ட்டிஷன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ரீபார்ட்டிஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹெல்த் வந்து ரிப்பேர் ஆகும். இப்போ இதுக்கு வந்து எதையுமே மாற்ற வேண்டாம். இதில் நீங்கள் ஃபைனல் ரைட் மட்டும் ஜஸ்ட் கொடுத்தா போதும். அதுக்கு முன்னாடி ஃபேக்ட்ரி ரீசெட்டை கொடுத்துருங்க. யூனிவர்சல் ஃபேக்ட்ரி ஃபார்மெட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ரைட்டு இது கொடுக்கும்போது உங்களுக்கு இதோட ஹெல்த் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிப்பேர் ஆகிடும். இது முடித்த பிறகு ஜஸ்ட்டு வந்து பாக்ஸை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்டு 6 செகண்ட் கழித்து நீங்கள் திரும்பவும் எகைன் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹெல்த் வந்து கம்ப்ளீட்டாக ரிப்பேர் ஆகிட்டு உங்களுக்கு தெரியும் 0-10% அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து எகைன் வந்து நான் வந்து டம்போட டேட்டாவை வந்து ரைட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் புது இஎம்சி மாற்றும் போது
நம்ம ஜஸ்ட் ஆர்பிஎம்பியை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு நம்ம டேரெக்டாகவே ஃப்ளாஷ் பண்ணலாம். நான் டம்ப் ஃபைல் வச்சுருக்கிறதுனால நான் டம்ப் ஃபைல் போட்டுட்டு செக்யூரிட்டியும் ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி ரோம் 1, ரோம் 2, ரோம் 3 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணி வச்சுருந்தோம். அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எகைன் வந்து திருப்பி போடலாம். இது பார்த்திங்கன்னா ரோம் 1, ரோம் 2, ரோம் 3 இது மூணையும் வந்து கம்ப்ளீட்டாக டம்பை ஃபுல்லாக ரைட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம ஆர்பிஎம்பியெல்லாம் க்ளீன் பண்ண அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து நான் ஒரு ரீபார்ட்டிஷன் தான் பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணல. சேஞ்ச் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து அந்த பேர், அதாவது சிபியு இஎம்சியும் உள்ள பேரை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணும்போது தான் நீங்கள் அந்த மாடிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஜஸ்ட்டு வந்து நான் வந்து அதே இஎம்சியை ஹெல்த்து தான் ரிப்பேர் பண்ணுறேன். அதனால் என்னென்னா அதே இதை ஏற்கனவே வச்சுருந்த டம்பை டேரெக்டாக வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி மட்டும் வந்து நம்ம வந்து ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பார்ட்டிஷனும் வந்து எனக்கு உள்ளே வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஸ்கேன் சோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இதோட பார்ட்டிஷன் மொத்தமாக வந்து எனக்கு வந்து ஷோ ஆகும். அதில் செக்யூரிட்டி பார்ட்டிஷனை மட்டும் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எகைன் திரும்ப வந்து உள்ளுக்குள்ளே போடலாம். அதாவது மோடம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எகைன் உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து செக்யூரிட்டி வந்து ரிப்பேர் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்கேன் சோர்ஸ் வந்து கால்காம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எல்லா பார்ட்டிஷனும் ஷோ ஆகிடும். இதில் வந்து இந்த பிங்க் கலர் காமிச்சிருக்கிறது தான் ஆல்ரெடி பேக்கப் எடுத்து வச்சது. இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று ஒன்றா வந்துட்டு உள்ளே போட்டு ரைட் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பூட் கான்ஃபிகரேஷன் வந்து இல்லை. அதனால் ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி இதில் வந்து பேக்கப் இருந்திருக்கும். நான் அதை வந்துட்டு திருப்பி போட்டு பார்க்குறேன். நமக்கு வந்து பூட் கான்ஃபிகரேஷன் வந்து இது குவால்காம்ங்கிறதுனால 0x38 அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இஎம்சி இன்ஃபர்மேஷனில் வரணும். எனக்கு வரலை அப்படின்னா நமக்கு வந்து பூட் பார்ட்டிஷன் வந்து ஆகாது. அப்படி இல்லைன்னா நமக்கு இதிலே வந்து டிஃபால்ட்டாக வந்து QC1, QC2, MTK அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து குவால்காமோடதை வந்து டேரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணும்போது குவால்காமோட பூட் கான்ஃபிகரேஷன் வந்து டேரெக்டாக வந்து எடுத்துக்கும். இந்த கான்ஃபிகரேஷன் ப்ரீசெட்ஸில் வந்து QC2ங்கிறது தான் பார்த்திங்க அப்படின்னா இதோட ப்ராப்பரானது. அதனால் QC2 கொடுத்தோம்னாவே நமக்கு வந்துட்டு இது வந்து ரிப்பேர் ஆகிடும்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆன் ஆகிடுச்சு. ஆனால் என்னென்னா நான் முதல்ல வந்து நோட் 5 ப்ரோவோட இதுக்கு போகிறதுக்குள்ள நோட் 5 ப்ளஸ் அதோட ஃப்ளாஷ் ஃபைல போட்டேன். ஆனால் எனக்கு வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, நான் செக்யூரிட்டி ஆல்ரெடி ரிப்பேர் பண்ணியிருந்தது வந்து இதாகிடுச்சு. அதனால் அனேபிள் டு கெட் ஐஎம்இ, அதாவது ஐஎம்இ வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஐஎம்இ வந்து நான் மேனுவலாக வந்து திருப்பி நான் ரைட் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்னா, முதல்ல இந்த ஃபோனை வந்து டயாக் மோடுக்கு எனேபிள் பண்ணணும். அதுக்கு டெவலப்பர் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதில் யூஎஸ்பி டிபேக்கிங் ஆன் பண்ணிவிட்டு சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு யூஎம்டியில் ஏடிபி வழியாக எனேபிள் டயாக்குங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வழியாக நம்ம கொடுக்கும்போது போர்ட்டில் டயக்னஸ்டிக் போர்ட் வந்து எனேபிள் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த போர்ட்டுன்னு இடத்துல டயக்னஸ்டிக் போர்ட் வந்து எனக்கு எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆல்ரெடி இதோட QCN ஃபைலை வந்து நான் வச்சுருக்கேன். இந்த ரீஸ்டோர் QCN கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தா ஃபைல் எங்கே இருக்குதுன்னு கேட்கும். நம்ம ஜஸ்ட்டு ஃபைலை கொடுத்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் கொடுத்த உடனே அது என்ன ஆகும்னா டயக்னஸ்டிக் போர்ட்டை கேட்கும். எடுத்துகிட்டு ஐஎம்இ வந்து ரைட் பண்ண சொல்லும். நம்ம என்ன ஐஎம்இ வந்து ஒரிஜினல் ஐஎம்இயோ, இப்போ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேக் சைட்லேயே ஐஎம்இ வந்து பேஸ்ட் ஆகிருந்துச்சு. அதனால் என்னென்னா நான் அந்த ஐஎம்இ வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம்இ சேஞ்ச் பண்ணும்போது ஜென்யூன் ஐஎம்இ ஒரிஜினல் ஐஎம்இ மட்டும் ரைட் பண்ணுங்கள். இல்லைனா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஐஎம்இ வந்து கம்ப்ளீட்டாக ரைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்க்கும்போது நமக்கு ஐஎம்இ வந்து நமக்கு வந்து உள்ளே இன்சர்ட் ஆகிருக்கும். நம்ம ஐஎம்இ இருந்தால் தான் நமக்கு பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி கால்ஸ் வரும். இந்த மாதிரி அனேபிள் டு கெட் ஐஎம்இ வந்துச்சுன்னா நீங்கள் டயக்னஸ்டிக் போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து ஐஎம்இ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.